இந்த அமெரிக்க நேரப்படி ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில குழுமி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தினாலே ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் எங்களுக்கு இப்போ 5:50 சனிக்கிழமை காலை. ஆனாலும் நாம் ஆங்காங்கு கண்டம் விட்டு கடந்து கண்டங்கள் கடந்து நாடுகள் கடந்து நாம் உயிர் வாழ்ந்தாலும் தேவனை நாம் ஒருமையாய் நாம் தொழுது கொள்வது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். இந்த நேரத்திலும் இந்த நாளின் செய்தியை நாம் கேட்கும் முன்பதாக கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உன்னதத்தில் வீற்றிருந்து பூமியின் மக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் இரக்கமுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் எங்களை நித்திய வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்துகிறீர். ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் கேட்கிற செய்தி எங்கள் வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வேளையிலும் ஒரு சிறு குழுவாக நாங்கள் குழுமி உம்மை நாங்கள் படிக்க இருக்கிறோம். ராஜா, எங்களுடைய உள்ளம் எப்படி மாற வேண்டும், எங்கள் உள்ளம் எவ்விதமாய் அமைய வேண்டும் என்பதை நாங்கள் எண்ணி நாங்கள் படிக்க காத்திருக்கிறோம். தேவனே, இந்த நேரத்திலும் நீர் எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே துதிகளையும் கனத்தையும் செலுத்துகிறோம். இவைகள் எல்லாம் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமாம். சமீபத்துல ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த படத்தில் ஒரு கழுதையை 2 பேர் ஓட்டிக்கொண்டு போகிறதை நான் பார்க்க முடிந்தது. இதை இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஆனா அதை ஷேர் பண்றீங்களே? தேங்க்யூ. இந்த படம் எல்லாருக்கும் தமிழ் வாசிக்க தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி பரவாயில்ல. முதல்ல மேல லெஃப்ட் சைட்ல இருக்கிற படம், அந்த கழுதைக்கு மேல ஒரு வயதான முதிர்ந்தவர் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து பயணம் செய்கிறாங்க. இதுல தூரத்துல இருந்து 2 பேர் பார்க்கறாங்க. அந்த இதை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஐயோ பாவம் அந்த வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகளை பார்த்து குற்றம் சாட்டுறாங்க. அல்லது குற்றம் சாட்டுறாங்கன்றதை விட அவங்க செய்யறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வது படம் வலது பக்கத்துல மேல பார்த்தா, சரி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி மனைவி என்ன செய்யறாங்கன்னா, எதுக்கு அப்படி சொல்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், நான் இறங்கி நடக்கிறேன், நீங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதான முதியவர் வந்து ஏறி உட்கார்ந்து அதே கழுதையின் மேல பிரயாணம் செய்கிறார். அதே மனிதர்கள் திருப்பி பார்க்கறாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, பாவம் அந்த பெண் இவனுக்கு அந்த பெண் பாவம் அந்த பெண் இவனுக்கு மனைவி மீது இரக்கமே கிடையாது. அந்த மனைவி பாவம், அவ்வளவு வயதானவள் தான், ஆனா இந்த மனுஷனுக்கு இரக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதே விதமான ஒரு குற்றச்சாட்டை வேறு வழியில வைக்கிறாங்க. சரி, கணவர் நினைக்கிறாரு, பரவாயில்ல, நான் நடக்கிறேன், நீ ஏறி உட்கார் அப்படின்னு சொல்லி மனைவியை ஏற செய்து அவர் பிரயாணம் செய்கிறார். அப்போ திருப்பி அதே கூட்டம் சொல்லுது, மரியாதை தெரியாத பெண், கணவன் நடக்கும்போது இவள் மட்டும் சவாரி செய்கிறாள் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு குற்றச்சாட்டை அதே மனிதர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து வைத்தார்கள். கடைசியில இவங்க முடிவு பண்ணாங்க, சரி நீயே ஏற வேண்டாம், நானும் ஏற வேண்டாம், நம்ம 2 பேருமே ஏற வேண்டாம், நம்ம 2 பேருமே ஏறாம கழுதையை நடத்தி சொல்லுவோம் அப்படின்னும் போது அத 4வது படம் கீழே வலது பக்கத்துல பார்க்கும்போது, என்ன குடும்பம்டா இது, ஒரு கழுதையை கூட சரியாக பயன்படுத்த தெரியல. இந்த படத்தை நம்ம மைண்ட்ல பிக்சரைஸ் பண்ணிடுவோம். நம்ம இதுல இருந்து இப்ப எடுத்துருவோம். படத்துல 4ல முதல்ல ஐயோ பாவம் வாயில்லாத பூச்சின்னு சொல்றாங்க. 2வது கணவன் உட்கார்ந்து இருக்கிறாரு, மனைவி மேல பாசம் இல்ல, இரக்கமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு குற்றம் சாட்டப்படுறாங்க. 3வது படத்துல மனைவியை ஏறி உட்கார வைக்கிறார் கணவர்.
மனைவியை குற்றம் சாட்டுறாங்க, மரியாதை கூட தெரியல அந்த பிள்ளைக்கு, பொம்பளைக்கு அப்படின்னு. 4வது பார்த்தா 2 பேருமே கீழே இறங்கி நடக்கிறாங்க. ஆனா அதுலயும் கூட ஒரு கழுதையை கூட பயன்படுத்த தெரியல. அப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டு விட்டாங்க. தேங்க்யூ. இதுல என்ன என்ன ஒரு பாடம் விளங்குது அப்படின்னு சொன்னா, நான் புரிந்து கொண்டது என்னன்னா, மனித வாழ்வில, நமது வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில் உலகத்திற்கு முன்னாடி நாம் எவ்வளவுதான் உன்னதமான விதத்துல வாழ்ந்து காட்டினாலும், எவ்வளவுதான் உலகத்திற்கு ஏற்றாற்போல் நாம் வாழ்ந்து காண்பித்தாலும், ஏதாவது ஒரு வகையில குறை என்பது, குறை சொல்லுதல் என்பது அல்லது குற்றச்சாட்டு என்பது அது மனித வாழ்வில ஒரு இயல்பான விஷயமாக மாறிவிட்டது. இவங்களும் பாக்குறாங்க, ஐயோ அப்படி பேசுறாங்களே இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி தங்களை மாத்தி தான் பாக்குறாங்க. ஆனா எப்படிதான் மாத்தினாலும் அந்த குறை சொல்றது குறை சொல்லிக் கொண்டேதான் இருந்தார்கள். இறுதி வரையில் அவங்க கடைசியில அந்த கழுதைய சரி பரவாயில்ல, அந்த கழுதையை கூட்டிட்டு போவோம், நம்ம இறங்கி நடப்போம் அப்படின்னு முடிவெடுத்தும் கூட கழுதையை கூட பயன்படுத்த தெரியல என்ற அளவுக்கு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு அனலைஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நம்ம குற்றம் சாட்டப்படுகிறவங்களா இல்ல குற்றம் சாட்டுகிறவர்களா? 2 விஷயம். அதாவது கழுதைய கூட்டிட்டு போறவங்களா இல்ல தூரமா நின்று பேசின 2 பேரா? இதுலதான் இந்த நாளுக்குரிய ஒரு சில எளிமையான பாடங்களை குறுகிய நேரத்தில் நான் படிக்க போகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி இன்னும் சில நேரங்களில அவர் வர காத்திருக்கிற சமயத்துல நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதான், நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். ஆங்கிலத்துல டு நாட் கம்ப்ளைன் ஈச் அதர் அப்படின்றது போல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நம்ம ஒருவருக்கு ஒருவர் முறையிடுவது அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணுவது இல்ல முணுமுணுப்பது, கிரம்பிள் பண்ணுவது தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத செயல் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்துல நாம் எப்படி வாழ்ந்தாலும் சரி, நாம் எப்படி வாழ்க்கை அமைத்து கொண்டாலும் சரி, அந்த முணுமுணுப்பும் குறை சொல்லுதலும் முறையிடுதலும் ஒரு இயல்பான விஷயமாக மனிதனுடைய வாழ்க்கையில அமைந்து விட்டது. ஆனா இந்த சூழ்நிலையில நாம் தேவனை அறிந்த பிள்ளைகளாக என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இந்த நாளில நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக இந்த கம்ப்ளைனிங், கிரம்பிளிங் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொதுவா கொஞ்சம் கொஞ்சமாச்சாகவும் இருக்குது. ஒரு அதிருப்தியை சொல்றதோ அல்லது பிறர் நடக்கிற விதத்தை பார்த்து விமர்சிக்கிறதோ அல்லது நம்ம எதிர்பார்க்கிற விதமாக அவங்க நடக்கல அப்படின்னா அவங்க மேல பழி சாட்டுறதோ, இப்படி ஏதாவது ஒரு வகையில குறை சொல்லும் ஒரு பழக்கம் அல்லது முறையிடும் பழக்கம், இல்ல நம்ம முறையிட மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் அப்படின்னா அந்த முணுமுணுக்கிற ஒரு அனுபவம் கூட அனுபவமாவது நம்ம மனிதனுடைய மத்தியில இருந்து விடுகிறது. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் ஒரு பாடத்தை பாருங்களேன். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாததா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இது தமிழ்ல ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. இந்த முறையிடுதல் அப்படின்றது நீங்க ஆங்கில வேதாகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாசிச்சு பாருங்களேன். Now when the people complained, அங்கு ஒரு குறை சொல்லும் பழக்கம், அதைத்தான் ஆண்டவர் அங்க முறையிடுதல் அப்படின்றார். நம்ம யாக்கோபுல பார்த்தோம் ஒருவருக்கு ஒருவர் முறையிடாது இருங்கள் அப்படின்றது போல. இங்க பார்க்கிறோம் when the people complained,
it displeased the Lord. தமிழ்ல அவர் கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது அப்படின்ற அந்த பதத்திற்கு ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் போது இட் டிஸ்பிளேஸ் அப்படின்னா என்ன, அந்த குறை சொன்னது அல்லது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணது தேவனுக்கு பிரியமா இல்ல, ஆண்டவருக்கு பிடிக்கல. அது மாத்திரமல்ல, அவருடைய கோபம் மூண்டதான். தேவனுடைய கோபத்தை தட்டி எழுப்பணும்னு சொன்னா நம்ம சும்மா முழுமுழுத்தா போதும், சும்மா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், குறை சொன்னா போதும், தேவன் நம்ம கோபப்படுறதுக்கு ஏற்ற ஒரு உதாரணமாக இருக்கிறது. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த 2 பேர் சுட்டி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நீங்களே நம்மை நாமே நிதானிக்கலாம். எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமா, இல்ல நம்ம முணுமுணுக்கிறோமா, நம்ம முறுமுறுக்கிறோமா, இல்ல நம்ம குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறோமா, நம்ம கண்கள் என்ன பார்வையில இருக்கிறது அப்படின்றத நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே நம்ம என்ன இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், குறை சொல்லுகிறவனா அல்லது குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை மாத்தி அமைக்க விரும்புகிறவனா அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல இன்னைக்கு சபைகளில, பல சபைகளில் ஒரு ஒரு தோராயமாக தோன்றுகிற ஒன்று என்ன அப்படின்னா, இயல்பாகவே தோன்றுகிற ஒன்று என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு போகும்போதே என்ன ஒரு மனநிலையோட போறாங்க அப்படின்னா, அங்க ஏதாச்சும் தப்பு நடந்துச்சா பார்ப்போம், ஏதாச்சும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள போகிறதை பார்க்க முடிகிறது. ஆனா உண்மையிலேயே ஒரு மனிதன் தேவனை தொழுது கொள்வதற்காக ஆலயத்திற்கு போகிறான்னு சொன்னா, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் மேல இரக்கமா இருங்க, நான் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி போறதா உண்மையான ஒரு நோக்கம். எந்த இடத்திலும் சரி, அது தேவாலயமா மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒருவேளை விருந்து வீடாக இருக்கலாம், இல்ல ஒரு நண்பருடைய கூட்டமாக இருக்க, நண்பர்களோடு சேர்ந்து கூடுகிற ஒரு கூடுகையாக இருக்கலாம், இல்ல ஏதாயிலும் ஒரு ஒரு குழுவாக இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வை ஒரு தெளிவான பார்வையாகவும் நம்முடைய சிந்தை தூய்மை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். கம்ப்ளைனிங் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் சேட்டன். அதாவது உண்மையிலேயே பாவத்தை நாம் பாவமாக பார்க்க வேண்டும், அதை நான் குறிப்பிடவில்லை. ஆனா இங்க இன்னொருவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, நான் எல்லாம் அப்படி இல்லை, அவங்க அப்படி, நான் எல்லாம் இப்படி எல்லாம் இல்லை, அவங்கதான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறை கூறும்படியாக அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை, அதாவது வாழ்க்கையின் தரத்தை குறைவாக மதிப்பிடும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் we have to change. அதுல முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம முணுமுணுத்தாலும் சரி, முறுமுறுத்தாலும் சரி, இல்ல முறையிட்டாலும் சரி, தேவன் அதை விரும்பவில்லை. இரண்டாவது, தேவன் கோபப்படுறாங்க, கோபித்துக் கொள்கிறார். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல 31, 32 வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகமம் 16, 31, 32. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. பாருங்க, கோராகின் புத்திரர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்த செயலின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன ஒரு திட்டம் தீட்டுறார் அப்படின்னா, அந்த முணுமுணுப்பது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம், முணுமுணுப்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று, தேவனுடைய பாளையத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்று அறிந்த தேவன் அவர் என்ன முடிவெடுக்கிறான்னு சொன்னா, அவங்க இருக்கிறத விட இல்லாம போறது நலம் என்று சொல்லி தேவன் தீர்மானிக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு பாவம். சாதாரண விஷயம், கிரம்பிளிங், சாதாரண விஷயம். நம்ம எப்போ நம்ம முணுமுணுப்போம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு படுறது ஒரு இச்சிங்கா இருக்கும்போது, அதாவது நம்ம கண்ணுக்கு இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செட்டப்ல இருப்போம். அந்த செட்டப்புக்கு மாறாக நம்முடைய கண்களுக்கு தெரியும் போது நாம் முணுமுணுக்கிறோம். இல்ல நம்ம திருப்தி அடையாத விதமாக, நாம் திருப்தி பெறாத விதமாக யாராச்சும் நடந்தாங்க அப்படின்னா அதை நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனா இங்க கோராகின் புத்தர்கள் அப்படிதான்.
மோசே செய்கிறத, ஆரோன் செய்கிறத, இன்னும் ஜனங்கள் செய்கிறத அவர்களுக்கு பிடிக்காம முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முறையிட ஆரம்பிச்சாங்க. தேவன் நீ இருக்கவே வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். 21ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகும் 21, 5, 6. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மன்னாவை குறித்து வாசிக்கிறோம். ஆனா இந்த மன்னாவை குறித்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வனாந்திர யாத்திரை, ஆனா போய் சேர வேண்டிய இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை ஆண்டவர் காண்பித்து அனுப்புகிறார். அப்ப எவ்வளவு இங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம அங்க போய் செழிப்பாக வாழ போறோம். இங்க துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, அது ஆசீர்வாதமான இடத்தை ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு சொல்லி எவ்வளவு எதிர்பார்ப்பில் வாழ வேண்டிய உங்களுடைய வாழ்க்கை, தேவன் கொடுத்த மன்னா இவங்க வாழ்க்கைக்கு அற்பமா தோன்றிச்சான். அவங்க எகிப்துல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இது அவங்களுக்கு வெறுப்பா இருந்துச்சான். இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். பாருங்க, அதாவது தங்களுடைய வாழ்க்கையில அவங்க பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் உணர்கிறதை காட்டிலும் அவர்கள் மதிப்பிடுறது எப்படின்னா, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டுப்பட்டது, அது மட்டானது, அது லிமிட்டட், அல்லது அது தரத்தில் குறைவானது, இது எங்களுக்கு வெறுப்பா இருக்குது, அவருக்கு கொடுக்க தெரியல, நாங்க எகிப்துல இருந்திருந்தா எங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு தரக்குறைவாகவும் எகிப்தின் நன்மைகளை அவர்கள் பெருமையாகவும் பேச ஆரம்பித்தார்கள். நிறைய நேரங்களில இது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற ஒரு புலம்பலாகவே இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு தனித்துவமானது. என் தேவைக்கு எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உங்க தேவைக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆனா என்னுடைய தேவைக்காக என்னை ஆசீர்வதித்த தேவன், நான் உங்களை பார்க்கும்போது உங்களிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் என்னிடத்துல இல்லை என்பதற்காக தேவன் என்னை ஆசீர்வதித்தது அற்பமானது, அது என்னுடைய உள்ளத்தில் வெறுப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எண்ணினேன் அப்படின்னு சொன்னா, நான் உயிரோடு இருப்பதற்கு தகுதியே இல்லாதவன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா we have to respect it, அதை மதிக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதம் என்னிடத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, யாரிடத்துல இருந்தாலும் சரி, நாம் அவைகளை மதித்து தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். அங்கே 6வது வசனம் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போகிற பயணத்தில் இந்த முறுமுறுக்கிறதுனாலையும் இந்த முணுமுணுக்கிறதுனாலையும் அவங்க முறையிட்டதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டே வந்தாங்க. எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் பேர் அழிக்கப்படுறாங்களோ அப்பொழுதெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பா இருந்துச்சு. ஆனா யாருமே அதை கண்டுக்கவே இல்லையா, யாருமே அதை பொருட்படுத்தவே இல்லை. அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, தற்காலிகமான ஆசீர்வாதத்துல அவங்க குறியாக இருந்தாங்க. அவங்க வனாந்தர யாத்திரையில அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளில் அவர்கள் உண்மையா இருந்தாங்க. அது எங்களுக்கு வேணும், கானானுக்கு போறோமோ இல்லையோ அது 2வது விஷயம். ஆனா இப்போ நான் சுகமாக இருக்க வேண்டும், இப்போ நான் சௌக்கியமாக இருக்க வேண்டும், இப்போ எனக்கு குறையில்லாம இருக்கணும், இப்போ எனக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும், இப்போ எனக்கு ருசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு வனாந்திர யாத்திரை தான். கடினமான பாதை, துன்பமான பாதை, கஷ்டம், பாடுகள், இன்னல்கள், இவைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வருகிறது. ஆனாலும் பரலோகம் என்பது ஒரு 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 மனிதனுடைய சிந்தையினால புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பரிசுத்தம் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார் என்று நாம் எண்ணும் போது, இந்த உலகத்தில் நமக்கு வருகிற சவால்கள், இந்த உலகத்துல நம்முடைய பார்வைக்கு தெரிகிற குறைகள்,
இந்த உலகத்துல நாம் செய்கிற முறையிடுதல், முணுமுணுத்தல் இதெல்லாம் அற்பமானதாக தோன்றும். எதை பார்த்தா, பரலோகத்துல தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தால், அது எப்படிப்பட்ட இடம் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், இந்த உலகத்துல நம்முடைய கிரம்பிளிங், நம்முடைய கம்ப்ளைனிங், நம்முடைய எல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அந்த பரலோக பார்வை நமக்கு இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ளதே நமக்கு பெரிதாக தோன்றும். நாம் அதுல கவனமாக இருக்கணும். பாத்தீங்களா, முதலாவது ஆண்டவர் அவருக்கு பிரியமானது இல்ல, அவருடைய செவிகளுக்கு அது பொல்லாப்பா இருந்தது, கோபப்படுகிறார், கோராகின் புத்தர்களை அழிக்கிறார். இங்கே ஒரு கூட்டத்தை அவர் கொடுத்தது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி முணுமுணுத்தது நிமித்தமாக, முறையிட்டது நிமித்தமாக அவர்கள் அங்கே அவர்களை கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் அழிக்கிறார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாத இந்த ஜனங்கள் என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தையும் 23ஆவது வசனத்தையும் வாசிக்கிறேன். என்னாகும் 14 23 24 மணிகள் 2:23 இரண்டும் 23ஆவது வசனம், 14ஆம் அதிகாரம் 2ஆவது வாக்கியமும் 23ஆவது வாக்கியமும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். பாத்தீங்களா, இவங்க வாழ்க்கை என்ன ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுட்டு வந்தாங்க. எகிப்திலிருந்து எப்பா இந்த அடிமைத்தனம் எல்லாம் இனி இல்லை, உங்களை தேவன் சீராக நடத்த இருக்கிறார், அந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நீங்க வாங்க சுகமாக நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தோட வரவழைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் இப்போ இந்த வனாந்தரத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இங்கே எகிப்துல செத்து இருந்தா கூட நல்லாதான் இருந்திருக்கோம், இங்கே நாங்க செத்தா கூட நல்லா இருந்திருக்கோம், எங்களுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தற்காலிக நன்மைகளை நினைத்து முறுமுறுத்து கொண்டே இருந்தார்களாம். 23ஆவது வாக்கியம் சொல்லுகிறது, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் பாவத்தை செய்யும் போது, அல்லது ஒவ்வொரு முறையும் நம்முடைய செயல்களினால், சிந்தனையினால், நம்முடைய வாழ்க்கை முறையினால தேவனுக்கு விரோதமாக நடக்கும்போது, we kindle the anger of God, we kindle God's anger. நம்ம தேவனுடைய கோபத்தை அப்படியே மூட்டி பார்க்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர், ஆகவேதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அந்த முணுமுணுப்பும் முறையிடுதலும், அந்த முணுமுணுப்பும் முறுமுறுப்பும் முறையிடுதலும் இருந்தது நிமித்தமாக ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஒருவரும் அதை காண மாட்டார்கள், இந்த முணுமுணுக்கிறவங்க யாருமே அங்க போறதில்லை அப்படின்னு சொல்லி அவர் திட்டமாய் தீர்மானித்தார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் முணுமுணுப்போட பரலோகம் நம்ம போக முடியாதுங்க. குறைகளை பார்க்கிற கண்களோடு நாம் பரலோகத்தை போக முடியாது. முறையிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் இருக்குமானால் நம்ம அதோட பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு யாருதான் போக முடியும்னு சொன்னா, those who are cleansed by the blood of Jesus, கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால கழுவப்படுகிற பிள்ளைகளாகும். ஏதோ நம்முடைய பாவம் நம்ம செயல்களினால் செஞ்ச பாவம் மட்டும் கிடையாது. முணுமுணுக்கிறது, யாருக்கும் கேட்காம முணுமுணுக்கிறது, மனதுல பிறரை குறையாக தரக்குறைவாக பேசுகிற அந்த மனதிற்குள்ள வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம், இவைகள் எல்லாம் தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தீர்க்கதரிசி அம்மையார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெஸ்டிமனிஸ் ஃபார் தி சர்ச், சபைகளுக்கு சாட்சியின் புஸ்தகத்துல வால்யூம் 6 பக்கம் 346 வாசிக்கிற பாருங்க. சாட்சியாகும், grumbling and complaining are the very atmosphere in which Satan loves to work. என்ன ஒரு ஆழமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Grumbling and complaining are the very atmosphere in which Satan loves to work. சாத்தான் இந்த சூழல்ல வேலை செய்யறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறான். எந்த சூழல்ல? என் வாழ்க்கையில கிரம்பிளிங், என் வாழ்க்கையில முணுமுணுக்கிறது, என் வாழ்க்கையில முறையிடுகிறது,
இல்லை என் வாழ்க்கையில குறைகளை சொல்வது இருக்குமானால் சாத்தான் நம்மிடத்துல வேலை செய்ய ரொம்ப ஆசையா இருக்கிறான், ரொம்ப நேசிக்கிறான். பாத்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? when we grumble and complain, Satan is with us. நம்ம அதை செய்யும் போது பிசாசானவன் நம்மோடு கூட இருக்கிறான். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் பக்கம் 486 வாசிக்கிற பாருங்களேன். when we become discouraged and disheartened, நாம் மனமுடைந்து சோர்ந்து போகும்போது and begin to grumble and complain, ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நாம் முணுமுணுத்து அதை முறையிட்டு குறை சொல்லும் போது we are in a sense choosing to walk in the darkness. பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். அதாவது ஏதோ ஒரு அதிருப்தியோ இல்ல டிஸ்கரேஜ்மெண்டோ என் வாழ்க்கையில இருந்து நான் மனமுடைந்து போய் நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி முறையிடுறேன்னு சொன்னா அதை குறைகளா பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரா? we choose to walk in the darkness. அதற்காக தீமையை நம்ம கண்ணு பார்த்து கொண்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. தீமையை சுட்டி காட்ட வேண்டிய விதத்தை ஆண்டவர் தெளிவாக வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். how to, எப்படி தீமையை நேருக்கு நேராக நாம் பார்க்கணும், சமாளிக்கணும், நேருக்கு நேராக எப்படி கடிந்து கொள்றது அப்படின்றத ஆண்டவர் அழகாக வேதாகமத்துல வைத்திருக்கிறார். பல வழிகளை ஸ்டெப்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த குறைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அம்சங்கள், இப்ப உலகத்துல இன்னைக்கு ஸ்தாபனத்தில் நடக்கிற குறைகள், இல்ல நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற குறைகள், சபையில் நடக்கிற குறைகள், இவைகளை பார்த்து நமக்கு ஒரு வைராக்கியம் வரும், அது வேற. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எண்ணி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அதிருப்திகளை பார்த்து நம்மையும் பிறருடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை ஒப்பிட்டு பார்த்து நமக்கு வருகிற குறைகள், முறையிடுதல், முணுமுணுப்பு, இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆனா தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கண்களுக்கு நம்மால சரி செய்ய முடியாது அப்படின்ற குறைகளை நம்மால சரி செய்ய முடியாது நினைச்சோம் அப்படின்னா தேவனிடத்துல அதை சொல்ல வேண்டும். தேவனிடத்துல சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டும். இன்னொரு கோட்டை வாசிக்கிற பாருங்களேன். The soul that is cheerful and hopeful and trusting is a magnet drawing good to itself. கிரம்பிளிங்கும் கம்ப்ளைனிங்கும் இல்லாம எந்த ஒரு ஆத்மா பூரிப்பாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் விசுவாசம் மிக்கதாகவும் இருக்கிறதோ அந்த ஆத்மா நன்மைக்கு நேராக காந்த ஈர்ப்பு உள்ளதா இருக்கிறது. அதாவது அந்த சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அது இழுக்குறதாம். இன்னைக்கு நம்ம அந்த சந்தோஷத்தை வச்சிருக்கிறோமா? அந்த குறைகளை பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சர்ச்சுக்கு போறோம், திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, அது ரொம்ப நம்முடைய மனதை காயப்படுத்து, டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வைங்களேன். டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்குரிய வர்ஷிப் முடிஞ்சு போச்சு. நம்ம அதையே நினைச்சு அதையே யோசிச்சு we spoil our worship. ஆனா மாறாக, ஆண்டவரே இது நடக்குதப்பா, தலையிடுங்க. put your head in it. நீங்க தலையிடுங்க ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது அவருக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அந்த சூழலை அவர்கள் எப்படி நன்மையான விதத்துல செய்ய வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய கரத்துல அதை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். யூ ஆர் a cheerful people, cheerful person. நீங்க ஒரு அவங்க ஆத்மாவுக்கு சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது ஜனங்கள் வெவ்வேறு விதமாக இருந்தாங்க. பல விதமான ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரத்துல, யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. இயேசுவை குறித்து முறுமுறுப்புண்டான வார்த்தை. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றும், வேறு சிலர் அப்படி அல்ல, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். யாரை பார்த்து?
கிறிஸ்துவை பார்த்தே சிலர் என்ன சொன்னாங்களா, இஸ் a குட் மேன், அவர் நல்லவர் அப்படின்னாங்க. சிலர் சொன்னாங்களா, இல்ல இல்ல இல்ல, அவர் அவர் நல்லவரே கிடையாது, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுல ஒரு மேன்மையான பாடம் இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கோரஸ் பாடுவோம். இஸ் a குட், வெரி குட் காட், இஸ் a காட். நம்ம ரொம்ப நல்ல தெய்வம், அவரை போல அன்புள்ளவர், அவரை போல இரக்கம் காட்டுகிறவர், அவரை போல தயவு காட்டுகிறவர், அவரை போல போல கருணை உள்ளவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இங்க இந்த வாக்கியத்தில் என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, சிலர் சொன்னாங்களா அவர் நல்லவர் என்றும், சிலர் அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். ஆனா காரியம் என்னன்னா, சிலர் அவர் வஞ்சிக்கிறவர் என்று சொன்ன உடனேயே அவர் வஞ்சிக்கிறவர் ஆனாரா? இல்லை. இயேசுவை பார்த்து குறை கூறினார்கள், இயேசுவின் மேல் குற்றம் கண்டுபிடித்தார்கள். இன்னைக்கு நம்ம கழுதையின் மேல ஏறி போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்ம செவிடர்களை போல மாறிடும். அந்த சங்கீதக்காரன் சொல்வாரு, தாவீது சொல்வாரு, நான் சில நேரத்துல செவிடனை போலவும் குருடனை போலவும் ஊமையினை போலவும் ஆனேன் அப்படின்றாரு. சில விஷயத்திற்கு அது எனக்கு அதுக்கு அதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ என்னமோ சொல்லிட்டு போ, நான் என்னுடைய வாழ்க்கையில ஐ நோ ஐ எம் ரைட் அப்படின்னு சொல்லி நாம் தாழ்மையோடு நடந்தோம்னு சொன்னா அதுதாங்க உண்மையான ஒரு பார்வை. இந்த ஜனங்கள் சொல்லுகிறதை இயேசு கிறிஸ்து கண்டுக்கவே இல்லை. மேன்மையான பாடம். ஜனங்கள் நம்மை பார்த்து விமர்சிக்கிறதுனாலயோ, ஜனங்கள் நம்மை பார்த்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறதுனாலயோ அல்லது குறை சொல்லுகிறதுனாலயோ அந்த குறைக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறிவிடுவோம் என்பது அல்ல. கிறிஸ்துவை குறை சொன்னாங்க, அவர் ஜனங்களை வஞ்சிக்கிறவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜனங்கள் அப்படி அவரை சொன்னதற்காக இயேசு வஞ்சிக்கிறவராக இல்லை. நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். கழுதையின் மேல ஏறி போன அந்த தம்பதிகள் இந்த 2 பேரும் பார்த்து பேசுறதை கேட்ட உடனே அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்க்கையை மாத்த ஆரம்பிச்சாங்க. நோ, இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. we cannot satisfy everyone. முடியவே முடியாது. ஏதாச்சும் ஒரு பார்வையில ஏதாச்சும் ஒரு ஓரத்துல நமக்கு எதிராளிகள் இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சாத்தான் இந்த உலகத்துல தீவிரமாய் பணியாற்றி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன், அவன் தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறவன். ஆகவே அவனுடைய ஜனங்களை இந்த உலகத்துல வச்சிருக்கிறான். ஆகவே நம்ம கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடும்போது இந்த உலகம் நம்ம பார்க்கும்போது செவிசாய்க்க கூடாது. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவுல நேரடியாக நான் போன ஆண்டவரே, உண்மையா நான் பயணம் செய்யணும்ப்பா, எதை குறித்து நான் பார்க்காம போனோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தூரத்தில் நின்ற 2 மனுஷனா இருந்தா கவனமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, அவர் கோபிக்கிறார். நாம் இருக்கிறதை விட இல்லாமல் போவது என்று நினைக்கிற அளவிற்கு ஆண்டவருடைய கோபம் மூழ்கிறது. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். அதே வேளையில் நாம் அந்த கழுதையில சவாரி செய்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களுக்கு அந்த கடிவாளத்தை போல கலிக்கத்தை போட்டு நேர்பார்வையில நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பயணத்தை நாம் மேற்கொள்வோமானால் நம்ம வாழ்க்கையில நம்ம கிரம்பிளிங்கோ இல்ல கம்ப்ளைனிங்கோ இல்லாம, பிறர் நம்மை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, கிரம்பிள் பண்ணாலும் சரி, நாம் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு தேவன் உன்னதமான வழியில் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அந்த பலத்தை நீங்களும் நானும் பெறுவோம். இறுதியில கர்த்தர் வரும்பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் தூய்மையாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.